Hi guys, this is Fazna from Fazna's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற ரெசிபி ஸ்ரீலங்காவில் மோஸ்ட் ஃபேமஸ் அச்சார் தான் பார்க்க போகிறோம். Are you guys ready? Let's get started. முதலாவது நாங்கள் என்ன செய்யணும்னா ஜகரி எடுத்து அந்த ஸ்க்ரேப்பரால் நல்லா அந்த மாதிரி ஃபைனாக ஸ்க்ரேப் பண்ணி அதை ஒரு சைடில் வச்சுடுவோம். இதில் அளவுகளெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் டேட்ஸில் இருக்கிற அந்த கேப் மாதிரி இருக்கிற பாட்டையும் அதில் சீட்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. அதோட 1 டீஸ்பூன் மஸ்டர்ட் பவுடர், கடுகு. நீங்கள் மஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா கடுகு டிரெக்டாகவே 1 டீஸ்பூன் போட்டுருங்க. நான் கிரைண்ட் பண்ண போகிறேன் தானே, அதில் நோ இஷ்யூ. அதோட 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், மிளகாய்த்தூள். அதோட 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூடு அரைச்சது. அதோட சால்ட் உங்களுக்கு தேவையான அளவு. அதோட 1/2 கப் வினிகர். கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க, நெஞ்செரிச்சல் உள்ளவங்களுக்கு வினிகருக்கு பதிலாக கோகனட் வாட்டர், இளநீர் இருக்குது இல்லையா, அதை கூட யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த பேஸ்ட்டை நான் ஒரு சைடில் வச்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் க்ளே போட்டு தான் எடுத்துருக்கிறேன். இந்த அச்சாறு செய்கிறதுக்கு எப்போவுமே நாங்கள் அச்சாறு செய்கிறதுக்கு க்ளே போட்டு தான் யூஸ் பண்ணணும். நான் அது என்னென்னதை பின்னுக்கு நான் சொல்கிறேன். முதலாவது நாங்கள் என்ன செய்வோம்னா ஸ்க்ரேப் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஜகரையோட ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் தண்ணி எடுத்து அந்த தண்ணியை அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டிங்கன்னு சொன்னால் அது அப்படியே கரைஞ்சிடும். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் அதை ஸ்க்ரேப் பண்ணி தானே வச்சுருக்கிறோம், அதால் ஈஸியாக கரைஞ்சிடும். ஜகரி நல்லா கரைஞ்ச உடனே அதோட நாங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர். என்கிட்ட ப்ரௌன் சுகர் இன்றைக்கி இல்லை, அதனால் நான் ஒயிட் சுகர் சேர்த்துருக்கிறேன். ப்ரௌன் சுகர்ண்டா பெட்டர், ஏன்னா எனக்கு கலர் டார்க்காக கிடைக்கும் அச்சாருக்கு. அதையும் இப்போ அந்த 2 டேபிள் ஸ்பூன் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடெல்லாம் கொதிச்சுட்டு வரும். அந்த ஸ்டேஜில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா அந்த பேஸ்ட், டேட்ஸ் அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த டேட்ஸ் பேஸ்ட் எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதோடு நான் உங்களுக்கு முதலே சொன்னேன் அந்த மண் சட்டியை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. மண் சட்டி அச்சாருக்கு எப்பவும் பண்ணுறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூ. நாங்கள் வினிகர் போடுறதுனால நாங்கள் இப்போ அலுமினியம் பாத்திரத்தையோ இல்லை மெட்டல் பாத்திரத்தையோ யூஸ் பண்ணோம்னா ரியாக்ட் பண்ணோம், அது ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லம் இல்லை. அதனால தான் நான் சொன்னது. இந்த ஸ்டேஜில் ஒரு 5-6 டேட்ஸ் எடுத்து அப்படி முழுசாக சீட்ஸோடையே போட்டுருங்க. அது சாப்பிடும்போது வாயில் கடிப்பறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அது நல்லா விருப்பம். உங்களுக்கு அது பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 5-6 பீசஸ் ரம்பை கட் பண்ணி போடுறது, நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். அதோட ஒரு 200 கிராம்ஸ் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் பிக் ஆனியன், அதில் ஒரு மீடியம் சைஸ் ஒன்று எடுத்து அதையும் கட் பண்ணி போட்டுருங்க. கேப்சிகம் அதையும் பாக்ஸ் ஷேப்பு கட் பண்ணி போட்டுருங்க. அதோட கேரட், க்ரீன் சில்லி பார்த்திங்கன்னா நான் ரெட் கலராக இருந்து பழுத்தது 2-3 இன்ச்சு, அதையும் கலர்ஃபுல்லுக்காக அதையும் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு க்ரீன் சில்லி விருப்பம் இல்லைன்னா அதை போடாமல் கூட அவாய்ட் பண்ணலாம். இந்த அச்சார் பார்த்திங்கன்னு சொன்னால் பிரியாணிக்கு சூப்பரான காம்பினேஷன். அதோட ஃப்ரைட் ரைஸ், நார்மல் ரைஸ் அண்ட் கறி பிட்டு எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு கறி இல்லாத டைமுக்கு இது ஒன்றோடையே சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டான ரெசிபி. இப்போ ஆல்மோஸ்ட் என் அச்சார் 90% ரெடின்னு தான் சொல்லுவேன், 100% இல்லை. 100% ரெடி ஆகணும்னா நீங்கள் அடுத்த நாள் வரையும் வெயிட் பண்ணணும். அச்சார் நாள் ஆகத்தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மண் சட்டியோடையே அப்படியே வச்சுருங்க ஒரு நாள். இது இப்போ அடுத்த நாள் பார்க்குறீங்க பாருங்கள், முதல் நாள் இருந்ததை விட இன்றைக்கி நல்ல ஜூஸியாக இருக்குது. அந்த வெங்காயத்தில் இருக்கிற நீர், கேரட்டில் இருக்கிற நீர் எல்லாமே அந்த கொஞ்சம் ரெடியூஸ் ஆகி நல்லா ஊறி நல்ல ஒரு அந்த டெக்ஸ்சரை பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல பர்ஃபெக்டாக வந்திருக்குது முதல் நாளை விட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு
அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Fazna. Bye.